சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டேலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. அந்த பையனை வீடியோ எடுத்து ஃப்ரெண்டை போய் காப்பாத்தாம என்ன சார் வீடியோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு தான் இதெல்லாம் பண்ற வேலை. இங்க பாருங்க, தலையில அடிச்சிருக்காங்க, பின் தலையில, கால்ல அடி, கையில அடி. பின்னணி பாடகர் மனோ மகன்கள் சிறுவன் மற்றும் இளைஞரை தாக்கியதாக வீடியோ வெளியாகி பரபரப்பான நிலையில் அவர்கள் முதலில் தாக்குதல் நடத்தியதாகவும் அவர்களை அங்கிருந்து விரட்டவே தாங்கள் முற்பட்டதாகவும் மனோ மனைவி விளக்கமளித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்திய போட்டோ ஆதாரங்களுடன் வளசரவாக்கம் போலீசில் புகார் அளித்துள்ளார். மனோ வீடு அருகே நடந்தது என்ன? சென்னை ஆலப்பாக்கத்தைச் சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயலைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் ஆகியோர் வளசரவாக்கம் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து ட்ரைனிங் அகாடமியில் பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பயிற்சி முடிந்து மனோ வீடு அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க சென்றதாகவும் அப்போது பின்னணி பாடகர் மனோவின் மகன் உட்பட 5 பேர் மதுபோதையில் கிருபாகரன் மற்றும் 16 வயது சிறுவனிடம் தகராறு செய்து தாக்கியதாகவும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. காயமடைந்தவர்கள் புகாரின் பேரில் மனோவின் மகன்கள் ஷகீர் பாபு, ரபி பாபு அவர்களது நண்பர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது தாக்குதல், கொலை மிரட்டல், ஆபாசமாக பேசுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து மனோ மகன்களின் நண்பர்கள் 2 கைது செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் திடீர் திருப்பமாக மனோ மகன்கள் தரப்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பாடகர் மனோவின் மனைவி ஜமீலா தன்னையும் தனது மகன்களையும் 10க்கும் மேற்பட்டவர்கள் தாக்கியதாகவும் இதில் தங்களுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் கூறினார். சிறுவர்களாக இருந்ததால் போலீசில் புகார் அளிக்காமல் இருந்ததாகவும் ஆனால் அவர்கள் தங்கள் மீது புகார் அளித்து தங்களுக்கு எதிராக பிரச்சனையை திசை திருப்பிவிட்டதாக கூறினார். 4 பேர் வர வச்சுட்டு சத்தம் பண்ணிட்டே இருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க. நாங்கள் போயிட்டு எதுக்கப்பா வேணாம் சண்டேலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனை கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. ஃபுல்லாக எனக்கு இங்கே எல்லாம் அடிபட்டுட்டு என் பையனை கூட்டிட்டு வந்துட்டா. பையன் மேலே 2 பசங்களும் நல்லா அடிபட்டுச்சு. எதுவுமே தெரியாம என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இஷ்டத்துக்கு என்னென்னமோ எழுதுறாங்க, என்னென்னமோ பண்றாங்க, என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா நாங்க அந்த மாதிரி ஆளுங்க இல்லை. தெரியும், என் வீட்டுக்காரர் 40 வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். 39 வருஷமா இந்த சென்னையில நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் எல்லாருக்கும். எப்படி பேசுறாங்க, எப்படி காட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியவே மாட்டுது. பின்னாடி யாரு இருக்கான்னு தெரியாது. என் பையன் நைட்டு சொல்லிட்டாங்க, அம்மா கேஸ் கொடுக்கலாம்மா சொல்லிட்டாங்க. அப்பா வேற ஊர்ல இல்லடா, சின்ன பசங்க போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கான நானும் ஒரு தாய் தான், பசங்க பத்தி எனக்கு தெரியும், அந்த கவலை என்னன்னு எனக்கு தெரியும். ஜெயிலுக்கு போனா அதோட லைஃப் என்னன்னு எனக்கு தெரியும். தனது மகன்கள் தலைமறைவாக இல்லை என்றும் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்க போலீசில் புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார். மேலும் மனோவின் மகன்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து குடும்ப உறுப்பினர்கள் போட்டோ ஆதாரத்துடன் விளக்கினார்கள். அப்ப இவங்களுக்கு வந்த அடியெல்லாம் நாங்க என்ன சார் பண்ணோம்? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல ஆப்வியஸா. ஏன் அப்படின்னா நாங்க சரி இதுக்குள்ள அவங்க இது நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலையில போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இங்க பாருங்க, தலையில அடிச்சிருக்காங்க, பின் தலையில, கால்ல அடி, கையில அடி. எங்க ஹஸ்பண்ட காலால எட்டி அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல அவரால் நடக்க முடியல. நைட்டே ஜுரம் வந்துருச்சு அவருக்கு. இளைஞர்கள் தாக்கியதில் மனோவின் மகன்கள், அவரது நண்பர்கள் என அனைவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் மகனின் நண்பருக்கு விலா எலும்பு உடைந்துள்ளதாகவும் தனக்கும் காயம் ஏற்பட்டதாகவும் ஜமீலா கூறினார். பின்னணி பாடகர் மனோவின் மகன்கள் தரப்பில் அளிக்கப்பட்ட புகாரை பெற்ற வளசரவாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையின் முடிவிலேயே யார் தவறு செய்தார்கள் என தெரியவரும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என கூறியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.